Today, our topic is translation in Molecular Genetics, Unit 2, Chapter 5 in Zoology. I am going to explain in Tamil. So, translation. இதுக்கு முன்னாடி நம்ம transcription பற்றி பார்த்துருக்கோம். அப்புறமா genetic code and tRNA, அது ஒரு adapter molecule, அதை பற்றியெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இப்போது translationனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. So, the process of polymerization of amino acids to form polypeptide chain. So, translation என்ன? Polymerization, அதாவது ஒரு அமினோ ஆசிடை நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன? பாலிபெப்டைட் செயின். ஸோ அந்த ப்ராசஸை நடத்துறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷன். ஸோ அமினோ ஆசிடை பாலிபெப்டைட் செயினாக மாற்றுறது தான் டிரான்ஸ்லேஷன். The decoding process is carried out by ribosomes that bind mRNA and charged tRNA molecules. இப்போ அந்த டீகோடிங் அதாவது போட மாற்றுறாங்க இல்லையா, அந்த டீகோட் பண்ண ப்ராசஸை எங்கே எடுத்துகிட்டு போகணும்? யார் எடுத்துகிட்டு போகணும்? ரைபோசோம்ஸ். அப்போ அந்த ரைபோசோம்ஸுக்கு எது ஜாயின் பண்ணணும்னா எம்ஆர்என்ஏவோடையும் tRNA சார்ஜாக ஏற்கனவே அமினோ ஆசிட்ஸோட சார்ஜாக நிற்கிறாங்கல்ல tRNA, அவங்களோட ப்ராசஸை அந்த இது டீகோடிங் ப்ராசஸையும் பைண்டிங் ப்ராசஸையும் நடத்தி ஆகணும். ஸோ த டீகோடிங் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் பை ribosomes that bind the mRNA and charge tRNA molecules. இப்போது ஃபஸ்ட்டு டிரான்ஸ்லேஷனா என்ன? அமினோ ஆசிட்ஸை பாலிபெப்டைட் செயினாக மாற்றுறது தான் டிரான்ஸ்லேஷன். அப்படி மாற்றுறதுக்கு ஒரு டீகோடிங் ப்ராசஸ் தேவை. அது யார் நடத்துகிறாங்கன்னா ரைபோசோம்ஸ். அந்த ரைபோசோம்ஸ் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா எம்ஆர்என்ஏவும் சார்ஜ் tRNA மாலிக்யூல்ஸும் தேவை. இப்போது the mRNA is translated starting at the 5' end. After binding to the mRNA, the ribosomes move along it, adding new amino acids to grow the polypeptide chain each time it reaches a codon. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த mRNA டிரான்ஸ்லேட் ஆகுது இல்லையா, எந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் நடக்குதுன்னா 5' எண்டில் இது நடக்குது, ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது mRNA யாரோட ஜாயின் ஆகிறாங்க? ரைபோசோம்ஸோட ஜாயின் ஆகும்போது நிறைய அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு பாலிபெப்டைட் செயின் வளர வளர ஒவ்வொரு கோடான அது படிச்சுட்டே வரும். So each codon is read by an anticodon on the corresponding tRNA. ஸோ ஒவ்வொரு கோடானையும் எப்படி ரீட் பண்ணுறாங்க? ஆன்டிகோடானை வச்சு தான் அது ரீட் பண்ணுது. அந்த ஆன்டிகோடான் எங்கே இருக்குது? tRNAல இருக்குது. ஸோ hence the order and the sequence of amino acids are defined by the sequence of bases in the mRNA. இதனால தான் அமினோ ஆசிட் சீக்வன்ஸை எதை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்க, எதை வச்சு சொல்கிறாங்கன்னா எம்ஆர்என்ஏல இருக்கிற பேசஸை வச்சு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்லைடில் என்னென்ன பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா டிரான்ஸ்லேஷனா என்ன? அமினோ ஆசிட்ஸ் பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகணும். அமினோ ஆசிட்லேருந்து பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகிறது தான் டிரான்ஸ்லேஷன். அப்போ அதுக்கு நம்ம என்ன தேவை? ஒரு டீகோடிங் ப்ராசஸ் நடக்கணும். ஸோ ஏற்கனவே கோடிங்கில் இருக்கிறத டீகோட் பண்ணணும். எப்படி கோட் பண்ணணும்? யார் பண்ணுவா? ரைபோசோம்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது எதெல்லாம் இந்த ப்ராசஸ் டீகோடிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா எம்ஆர்என்ஏவும் tRNA மாலிக்யூல்ஸும் தேவை. இப்போ இந்த mRNA எப்போ டிரான்ஸ்லேஷனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஸ்டார்டிங் நடக்குதுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 5'. அப்படி 5' நடக்கும்போது 5' எண்டில் நடக்கும்போது mRNA யாரோட ஜாயின் ஆகுறாங்க? ரைபோசோம்ஸு ஜாயின் ஆகிறதுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது நியூ அமினோ ஆசிட் mRNAல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி சேர சேர பாலிபெப்டைட் செயின் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் வளரும்போது என்ன படிக்கணும்? அது mRNA யாரை படிக்கணும்? கோடானை ரீட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
இப்போ ஒவ்வொரு கோடான் ரீட் பண்ணுறது ஆன்டி கோடானை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி ரீட் ஆகுதுன்னா ஆன்டி கோடான், கோடானுக்கு ஆப்போசிட்டான ஆன்டி கோடான் எதில் இருக்குது? tRNAல இருக்குது வச்சு ரீட் பண்ணுது. இப்போ இந்த ஆர்டரையும் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிடையும் எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுதுன்னா அமினோ தட் இஸ் mRNAயோட பேசிஸோட சீக்வன்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ the mechanism of translation, இதுதான் மெயின். இதுக்கு முன்னாடி படித்தது ஒரு இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட். அதுதான் இந்த டிரான்ஸ்லேஷனோட ப்ராசஸ். அதாவது எப்படி அமினோ ஆசிட் இதுவாக மாறுது, என்னது அமினோ ஆசிட் இஸ் சேஞ்ச் டு பாலிபெப்டைட் செயின் எப்படி நடக்குது, எப்படி டீகோடிங் ப்ராசஸ், mRNA tRNA எப்படி ரைபோசோம்ஸில் சேர்றாங்க, எப்படி சீக்வன்ஸ் படிக்கிறாங்க, அதை டீட்டெயிலாக படிக்க போகிறது தான் இந்த மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். The cellular factory responsible for synthesizing protein is the ribosomes. புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி எதுன்னா ரைபோசோம்ஸ். இப்போ நம்மளுக்கும் ஃபேக்ட்ரிஸ் இருக்குல்ல, இரும்பு, பால், தட் இஸ் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டெய்ரி இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. நம்ம செல்லுக்குள்ளேயே ஃபேக்ட்ரி இருக்குது புரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுறது. அந்த இடம் ரைபோசோம்ஸ். The ribosomes consist of structural RNA and about 80 different proteins இருக்கு. ஸோ ரைபோசோம்ஸில் தான் ஸ்ட்ரக்சரல் RNA இருக்குது. அதாவது ஸ்ட்ரக்சரல் RNAன்னா rRNAs இருக்குது. அவங்க 80 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ், அதாவது 80 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் அதில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது அந்த ரைபோசோம்ஸில் இருக்குது 80 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இன் ஆக்டிவ் ஸ்டேட் it exists as two subunits, larger subunit and smaller subunit. அதாவது இந்த 80 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா ரைபோசோம்ஸில், இந்த ரைபோசோம்ஸ் எப்படி இருக்குன்னா 2 சப்யூனிட்டாக இருக்குது. ஒன்று லார்ஜர் சப்யூனிட், இன்னொன்று ஸ்மாலர் சப்யூனிட். when the subunit encounters an mRNA, the process of translation of mRNA to protein begins. இப்போ இந்த சப்யூனிட்ஸ் mRNAவை கண்டுபிடிச்சிடுச்சுன்னா அப்போ டிரான்ஸ்லேஷன் நடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ mRNAலேருந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? த ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோம்ஸ் 70S டைப். ஸோ இதில் 2 சப்யூனிட்ஸ் இருக்குது. லார்ஜர் சப்யூனிட் 50S டைப் அண்ட் ஸ்மாலர் சப்யூனிட் 30S. எஸ்ன்றது ஸ்வெட்பர்க் யூனிட். இந்த ரைபோசோம்ஸை பற்றி கண்டுபிடிச்சவர், படித்தவர், அதனால் அவருக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க, அந்த யூனிட் எஸ், ஸ்வெட்பர்க்ன்றது. த ரைபோசோம்ஸ் ஆஃப் யூகேரியாட்ஸில் 80S இருக்குது. அது லார்ஜரில் 60S அண்ட் 40S ஸ்மாலர் சப்யூனிட்டாக இருக்குது. ஸோ இந்த எஸ் செடிமெண்டேஷன் கோஷன்ட்டாக இருக்குது, இல்லைன்னா ஸ்வெட்பர்க் யூனிட்டாகவும் இருக்குது. இப்போது இந்த மெக்கானிசத்தில் எங்கே இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது? ரைபோசோம்ஸில் நடக்குது. அண்ட் இந்த ரைபோசோம்ஸ் தான் ஸ்ட்ரக்சரல் RNAவாக இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சரல் RNAல எத்தனை டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னா 80 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இந்த ரைபோசோம்ஸ் இன்ஆக்டிவ் ஸ்டேட், ஆக்டிவாக இல்லாமல் இன்ஆக்டிவாக இருக்கும்போது 2 சப்யூனிட்ஸாக இருக்குது. ஸோ லார்ஜர் சப்யூனிட், ஸ்மாலர் சப்யூனிட். இப்போ இதில் ஒரு சப்யூனிட் mRNAவை கண்டுபிடிச்சிடுச்சுன்னா இப்போது டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா mRNAலேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரோகேரியாட்டில் ரைபோசோம்ஸ் 70S. அதில் லார்ஜர் ஒன் 50S சப்யூனிட்டாகவும் ஸ்மாலர் ஒன் 30S சப்யூனிட்டாகவும் இருக்குது. The ribosomes of eukaryotes 80S இருக்குது. அவங்க லார்ஜரில் 60S, ஸ்மாலரில் 40S இருக்குது. ஸோ இந்த எஸ்ன்றது ஒரு ஸ்வெட்பர்க் யூனிட். இந்த ஸ்வெட்பர்க்ன்றவர் தான் இதை பற்றி சொன்னார், 2 சப்யூனிட்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ அதனால் அவரோட இதை அப்படியே வச்சுட்டாங்க, ஸ்வெட்பர்க் யூனிட். அண்ட் இன்னொரு மீனிங்கும் இருக்குது, செடிமெண்டேஷன் கொஃபிஷியன்ட். ஸோ எஸ் செடிமெண்டேஷன் கொஃபிஷியன்ட்டும் சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஸ்வெட்பர்க் யூனிட்டும் சொல்லலாம். ஸோ இது மெக்கானிசம் இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்,
One of the alternative ways of dividing up a sequence of bases in DNA or RNA into codons is called reading frame. இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே டிவைட் பண்ணிட்டே வராங்க, அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ், அது டிஎன்ஏவா இல்லை ஆர்என்ஏவா, அதை கோடான்ஸை வந்து டிவைட் பண்ணிகிட்டே வராங்க. அந்த டிவைட் பண்ணிகிட்டே வர அந்த கோடான்ஸை வந்து படிக்கிறாங்க இல்லையா. ஸோ இதுக்கு இந்த அமினோ ஆசிட் வரலாம் அப்படின்ற கோடான்ஸை வந்து டிவைட் பண்ணிகிட்டே வரது, அதை வந்து ரீடிங் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. எனி சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ beginning with a start codon and which can be translated into protein is known as open reading frame, ORF. அதாவது இப்போது எந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், அது டிஎன்ஏவாக இருக்கட்டும் ஆர்என்ஏவாக இருக்கட்டும், ஆனால் ஒரு கோடானை பிகின் பண்ணது இல்லையா, ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்டார்ட் பண்ணி ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, டிரான்ஸ்லேட் ஆகுது இல்லையா, அந்த கோடான்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது, அதுக்கு பேர் வந்து ஓப்பன் ரீடிங் ஃப்ரேம், ஓஆர்எஃப். ஸோ இப்போ வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேல டிவைட் பண்ணிகிட்டே வராங்க சீக்வன்ஸை, அது டிஎன்ஏவாக இருக்கட்டும் ஆர்என்ஏவாக இருக்கட்டும், அந்த டிவைட் பண்ணுற கோடான்ஸுக்கு பேர் வந்து ரீடிங் ஃப்ரேம். ஏன்னா படிக்கிறதுனால தான் டிவைட் பண்ணுறோம். இப்போ நாமளும் வந்து ஒரு இது சப்ஜெக்டில் இது டஃப்பான போர்ஷன், இது ஈஸியான போர்ஷன், டஃப்பான போர்ஷனை ஃபஸ்ட்டு படிக்காமல் ஃபஸ்ட்டு ஈஸியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டஃப்பான போர்ஷனை படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணுறீங்கல்ல, டிவைட் பண்ணும்போது கோடான்ஸை ரீட் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃப்ரேம்க்கு என்ன பேர்? ரீடிங் ஃப்ரேம். இப்போ எனி சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, ஸோ எந்த ஒரு சீக்வன்ஸ் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணுறதுக்காக பிகின் ஆச்சுன்னா, அந்த ஸ்டார்டிங் கோடான் பிகின் ஆயிடுச்சு, ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏல அந்த சீக்வன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அந்த கோடான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போது டிரான்ஸ்லேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கு பேர் என்ன? ஓப்பன் ரீடிங் ஃப்ரேம். ஏன்னா எந்த டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ எந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அந்த ரீடிங், அதுக்கு பேர் வந்து ஓப்பன் ரீடிங் ஃப்ரேம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற அந்த ஃப்ரேமுக்கு பேர் ஓப்பன் ரீடிங் ஃப்ரேம். A translation unit in mRNA is the sequence of RNA that is flanked by the start codon AUG and stop codon, and the codes for polypeptides in mRNA also have some additional sequence that are not translated and are referred to as untranslated regions. இப்போ ஒரு டிரான்சிஷனல் யூனிட்ஸ், அதாவது எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸில் தான் நாம் அந்த டிரான்சிஷனல் யூனிட்ஸை பார்க்கலாம். அதில் வந்து ஸ்டார்ட் கோடான் இருக்கும், ஏயுஜி என்றது ஸ்டார்ட் கோடான். அதே மாதிரி ஒரு ஸ்டார்டிங் இருந்தால் ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கணும் இல்லையா, அது வந்து ஸ்டாப் கோடான். இப்போ இந்த ஸ்டாப் கோடான் ஸ்டார்ட் கோடான் இருக்கிறது வந்து எதை ஃபார்ம் ஆகுது? இன் பிட்வீன் என்ன இருக்குது? பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்குது. ஸோ பாலிபெப்டைட் செயின்ஸ் இருக்குது. இதனால் அடிஷ்னல் சீக்வன்ஸ் வந்து எம்ஆர்என்ஏல டிரான்ஸ்லேட் ஆகாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகாத ரீஜன்ஸை என்னன்னு சொல்லலாம்னா அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன்ஸ், UTR. ஸோ ஒரு டிரான்ஸ்லேஷன், தட் இஸ் டிரான்ஸ்லேஷனல் யூனிட்டில் எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ் வந்து சீக்வன்ஸில் ஸ்டார்ட் கோடான் ஏயுஜின்னு ஸ்டார்ட் பண்ணுது அண்ட் ஃபினிஷிங் பண்ணுறது வந்து ஸ்டாப் கோடான். இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து பாலிபெப்டைடு செயின். அண்ட் இது எல்லாமே எங்கே நடக்குது? எம்ஆர்என்ஏ. அப்படி அந்த எம்ஆர்என்ஏல சில, அதாவது ஸ்டாப் கோடான் கிட்ட போகும்போது ஒரு ப்ரோட்டீனாக சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படி முடியாத ஒரு நிலையில், அந்த டிரான்ஸ்லேட்டட் பண்ண முடியாத நிலையை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? untranslated region, UTR. So the UTR are present at both 5' end before the start codon and the 3' end after the stop codon. இந்த UTR, அதாவது untranslated regions வந்து 5' அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா, அதுக்கு முன்னாடியும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் 3' end அதுதான் லாஸ்ட் ஸ்டாப்பிங் கோடான், ஆஃப்டர் ஸ்டாப்பிங் கோடான் அங்கேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
The start codon AUG begins the coding sequence and is read by a special tRNA that carries methionine. ஸோ இந்த AUG என்ற கோடான் எதை வந்து கோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மெத்தியூனைன், MET மெத்தியூனைன், அதுதான் வந்து ஸ்டார்டிங் கோடான். ஸோ அதை கேரி பண்ணுறதுக்கும் அதை ரீட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் tRNA அதை கேரி பண்ணிட்டு போயிடுது. ஏன்னா AUG வந்தால் தான் ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகுது, mRNA ரீடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அது யாருக்கு கோட் பண்ணுறாங்க? மெத்தியூனைன். அப்போது யார் அதை ஸ்டார்ட் பண்ணணும்? tRNA அதை கேரி பண்ணணும், அவங்க தான் இனிஷியேட் பண்ணணும். இப்போ நாங்களும் உங்களை இனிஷியேட் பண்ணுறோம்ல, படிங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இனிஷியேட் பண்ணுறது தான் இந்த AUG கோடானோட வேலை. The initiator tRNA with methionine binds to AUG start codon. ஸோ இப்போ இந்த tRNA வந்து அமினோ ஆசிடை கேரி பண்ணுது இல்லையா, அந்த கேரி பண்ணும்போது யாரோட அந்த ஆன்டிகோடான், அந்த கோடான் யாரோட சேருதுன்னு பார்த்தீங்கன்னா AUG. அதாவது mRNAல 5' AUG தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு. மேலே என்ன அமினோ ஆசிடை கேரி பண்ணுது? tRNA மெத்தியோனைனை கேரி பண்ணுது. In prokaryotes, N-formyl methionine, that is F-meth, is attached to the initiator tRNA, whereas in eukaryotes, unmodified methionine is used. ஸோ ப்ரோகேரியாட்டில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் N-ஃபார்மைல் மெத்தியூனைன் வந்து அட்டாச் ஆகிருக்கு ஒரு இனிஷியேட்டர் tRNA. இனிஷியேட்டர்னா ஸ்டார்ட் பண்ணுறத தூண்டுவிக்கிற tRNAல ஃபார்மைல் மெத்தியூனைனாக இருக்குது. அதுவே யூகேரியாட்ஸில் அன்மாடிஃபைட் மெத்தியூனைனை யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் இல்லாத ஒரு மெத்தியூனைன், அதாவது ப்ரோகேரியாட்ஸில் மாடிஃபிகேஷன் இருக்குது. ஃபார்மைல் மெத்தியூனைன் F-மெத்தை வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் யூகேரியாட்ஸில் அன்மாடிஃபைட் மெத்தியூனைனை யூஸ் பண்ணுறாங்க. The 5' of the mRNA of prokaryotes has a special sequence which precedes the initial AUG start codon of mRNA. So the 5' end of mRNA, அதாவது 5' end of mRNA, அதாவது ப்ரோகேரியாட்ஸில் 5' எண்டில் சீக்வன்ஸில் எது இருக்குது? இனிஷியலாக AUG தான் இருக்குது. ஸ்டார்ட் கோடான் AUG தான். mRNAல ப்ரோகேரியாட்ஸ்லையும் 5' அதுதான் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் ribosomes binding site is called Shine Dalgamo sequence or SD sequence. அதாவது ப்ரோகேரியாட்டில் mRNAல ஸ்பெஷல் சீக்வன்ஸ் இருக்குது. அதில் ஸ்டார்டிங்காக என்ன இருக்குது? AUG தான் ஸ்டார்ட் கோடானாக இருக்குது mRNAல. இப்போ அந்த ரைபோசோம்ஸ் வந்து mRNAவோட ஜாயின் ஆகும்போது அதுக்கு பேர் என்னென்னா ஷைன் டால்காமோ சீக்வன்ஸ் இல்லைன்னா SD சீக்வன்ஸ். ஓகேவா? SD சீக்வன்ஸ். And this sequence base pairs with a region of 16 srRNA of the small ribosomal subunits facilitating initiation. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்துல 16 sRNAs இருக்குது. அவங்க எல்லாமே ஸ்மால் ரைபோசோமல் RNA சப்யூனிட்ஸாக வேலை செய்கிறாங்க. இவங்க தான் இனிஷியேட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் வந்துடுச்சு, வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து 16 ஸ்மால் rRNA, தட் இஸ் ரைபோசோமல் RNAவோட வேலை. ஸோ த சப்யூனிட்ஸ் ஆஃப் ரைபோசோம்ஸ் 30S and 50S are usually dissociated from each other when not involved in translation. ஸோ இந்த சப்யூனிட்ஸில் வந்து ரைபோசோம்ஸில் 30S and 50S இருக்கு இல்லையா, இவங்க எப்போவுமே அசோசியேட் ஆக மாட்டாங்க, பிரிஞ்சு தான் இருப்பாங்க. அண்ட் இவங்க வந்து ஒன்றா சேர்ந்து டிரான்ஸ்லேஷனில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதுக்கு பதிலாக 16 srRNA தான் இன்வால்வ் ஆகி ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற தூண்டுவிக்கிற ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 16 sRNA தானே தவிர ரைபோசோம்ஸு இன்வால்வ் ஆகாது.
இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இந்த ரைபோசோம்ஸில் இருக்கிற 30S சப்யூனிட்டும் 50S சப்யூனிட்டும் இன்வால்வ் ஆகாது, ஒன்றா சேர்ந்து டிரான்ஸ்லேஷனில் ஈடுபடாது. இப்போ நீங்கள் ஒரு பிக்சரை பார்க்குறீங்க. அதாவது இது வந்து லார்ஜ் சப்யூனிட், ரைபோசோம்ஸோட லார்ஜ் சப்யூனிட், இது ஸ்மால் சப்யூனிட். அண்ட் இங்கே வந்து இனிஷியேட்டார் தட் இஸ் tRNA இருக்குது. அண்ட் இந்த ஆன்டிகோடானில் UAC தட் இஸ் AUG தானே. இதில் இனிஷியேட்டர் RNAல என்ன இருக்கணும்? AUG. அதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே இருக்கா A வந்து Uவோட கோட் ஆகுதா, இங்கே இருக்கிற U வந்து Aவோட கோட் ஆகுது, G வந்து Cயோட கோட் ஆகுது. அது ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆன்டிகோடான். ஸோ இது ரைபோசோம்ஸ். இப்போ என்ன நடக்குது? அந்த இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸை எடுத்துகிட்டு போகுது. ஸோ இந்த கோடானன்னு எடுத்துக்கிட்டோம்னாவே, அதாவது இந்த டிரான்ஸ்லேஷனில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இனிஷியேஷன், எலாங்கேஷன் அண்ட் டெர்மினேஷன். ஸோ இந்த இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸை உருவாக்க போகிறது இந்த இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் அண்ட் இது எலாங்கேஷன் ஃபேக்டர்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பாலிபெப்டைட் செயின். ஸோ நீங்கள் பார்க்கலாம் 5' 3' எண்ட். இது எல்லாமே ட்ரிப்ளெட்ஸில் தான் இருக்கும், 3 தான் படிக்கும். இப்போ ஒரு அமினோ ஆசிட்க்கு கோடிங் வந்து 3 தான் இருக்கிறதுனால ட்ரிப்ளெட்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்லேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். இனிஷியேஷன். இனிஷியேஷன்னா என்னன்னு சொன்னேன்? தூண்டுவிக்கிறது, ஒரு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறது. ஓகேவா? இனிஷியேஷன் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் இன் E. coli begins with the formation of initiation complex. ஸோ E. coliல டிரான்ஸ்லேஷன் எப்படி நடக்குது? இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால நடக்குது. அப்போ அந்த இனிஷியேஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? 30S சப்யூனிட்ஸ் ஆஃப் ரைபோசம்ஸ், மெசஞ்சர் RNA அதாவது mRNA, charged N formyl methionine tRNA இருக்குது. And 3 proteinaceous initiation factors, that is IF1, IF2, IF3. ஸோ இங்கே பார்த்தோம்ல இந்த ஃபேக்டர்ஸ், இதுதான் அது F1, F2, F3. அதாவது I வந்து இனிஷியேஷன் ஃபேக்டர் 1, இனிஷியேஷன் ஃபேக்டர் 2, இனிஷியேஷன் ஃபேக்டர் 3. அப்புறமா GTP, குவானாசின் ட்ரைஃபாஸ்பேட். ஸோ குவானாசின் ட்ரைஃபாஸ்பேட்டும் இங்கே வேலை செய்யுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இனிஷியேஷன் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்? இது வந்து ப்ரோகேரியாட்ஸில் நடக்கிறதுனால நம்ம வந்து E. coliன்றது ஒரு ப்ரோகேரியாட். ஸோ இதுக்கு என்ன தேவைன்னா இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ். அந்த இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸில் என்னென்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 30S சப்யூனிட்ஸ் வேணும். ரைபோசோம்ஸோட 30S சப்யூனிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். mRNA, charged N formyl methionine tRNA இருந்தால் போதும். அண்ட் 3 proteinaceous factors, initiation factors இருக்கணும். IF1, IF2, IF3 plus GTP, குவானாசின் ட்ரைஃபாஸ்பேட், அப்புறமா மெக்னீஷியம் 2+. இப்போ ஒரு இனிஷியேஷன் நடக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ். அந்த இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸில் என்னென்ன இருக்கணும்னா 30S சப்யூனிட்ஸ் ஆஃப் ரைபோசோம்ஸ், மெசஞ்சர் RNA, charged N formyl methionine tRNA, 3 proteinaceous initiation factor IF1, IF2, IF3 and GTP and magnesium 2+. So the compounds that form the initiation complex interact in a series of steps. IF3 bind to the 30S and allows the 30S subunits to bind to mRNA. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் என்னென்னலாம் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் யாரோடலாம் இன்டராக்ட் பண்ண போகிறாங்க, என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து சீரீஸாக நடக்க போகுது. அதில் ஃபஸ்ட்டு வந்து IF3 இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 வந்து 30Sஓட சேருது. சேர்ந்த பிறகு 30S சப்யூனிட் வந்து யாரோட சேரணும்? இப்போ இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 வந்து 30Sஓட சேருது. சேர்ந்த பிறகு யாரோட சேரணும்? mRNAவோட சேர்ந்தாதானே கோட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ mRNAவோட சேருது. another initiation protein IF2 that enhances the binding of charged formyl methionine tRNA to the small subunit in response to the
ஏயுஜி ட்ரிப்ளட். இப்போது இந்த இனிஷியேஷன் புரோட்டீன் IF2 வந்து ஒரு ஸ்மால் சப்யூனிட்டாக இருக்குது. அவங்க யாரோட சேர்றாங்கன்னா tRNA, அதாவது ஃபார்மைல் மெத்தியூனைன் இருக்கிற tRNAவோட சேர்றாங்க. அப்புறம் என்னவா ஃபார்ம் ஆகுது? ஏயுஜி ட்ரிப்ளெட்டாக ஃபார்ம் ஆகுது. இப்போ இதுதான் ஃபஸ்ட் ரீடிங் செட் ஃப்ரேமாக அமையுது. அந்த ஏயுஜி தான் ஃபஸ்ட் ரீடிங் செட் ஃப்ரேமாக அமையுது. ஸோ இதனால் வந்து 3 ரைபோநியூக்ளியேட்ஸ் வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது. கரெக்டாக 3 ரைபோநியூக்ளியேட்ஸ் மட்டும் அக்யூரேட்டாக டிரான்ஸ்லேட் ஆகுது. இப்போ ஒரு இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து யாரோட இன்டராக்ட் பண்ணுறாங்க அது ஸ்டெப் வைஸாக பார்த்துருக்காங்க. IF3 வந்து யாரோட சேர்றாங்க? 30S சப்யூனிட்டோட சேர்றாங்க. அதுக்கப்புறம் யாரோட சேர்றாங்க? mRNAவோட சேர்றாங்க. IF2 வந்து யாரோட சேர்றாங்க? ஃபார்மைல் மெத்தியூன் tRNAவோட சேர்றாங்க. ஒரு ஸ்மால் சப்யூனிட்டாக சேரும்போது ஏயுஜி ட்ரிப்ளெட் வந்து அதுக்கு காரணமாக இருக்குது. இப்போ இந்த ஏயுஜி வந்தாவே எது ஸ்டார்ட் ஆகிடும்? புரோட்டீன் சிந்தசிஸ் டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ 3 நியூக்ளியோடைட்ஸ், அதாவது 3 ரைபோநியூக்ளியோடைட்ஸை டிரான்ஸ்லேட் ஆயாச்சு. அக்யூரேட்டாக கரெக்டாக டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட், த அசம்பிளி ஆஃப் ரைபோசோமல் சப்யூனிட்ஸ் mRNA and tRNA represents the initiation complex. இப்போ இந்த ரைபோசோமல் சப்யூனிட்ஸ் வந்து mRNA tRNAவை வந்து இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அசம்பிள் பண்ணுறாங்க. mRNAவும் tRNAவையும் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸில் அசம்பிள் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸ் ஹாஸ் பீன் அசம்பிள்டு, இப்போ இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸில் tRNA mRNAவை நிற்க வச்சாச்சு. அப்படி நிற்க வச்ச உடனே IF3 is released and allows the initiation complex to combine with 50S ribosomal subunits to form the complete ribosomes. இப்போ 30Sல வேலை முடிஞ்சிடுச்சு IF3யோடது. இப்போ யாரோட ஜாயின் பண்ணணும்? 50S ribosomal subunitோட ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ இப்போ ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 30S, இப்போ 50S, இப்போ முழு ரைபோசோம்ஸோடையும் சேர்ந்தாச்சு. So in this process, a molecule of GTP is hydrolyzed, providing the required energy and the initiation factors IF1 and IF2 and GDP are released. ஸோ இப்படி இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஜிடிபி ஹைட்ரலைசஸ் நடக்குது. அப்படி ஹைட்ரலைசஸ் நடக்கிறதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி வந்து ஜிடிபியிலேருந்து ரிலீஸ் ஆகுது. ஒரு ஃபாஸ்பரஸ் வெளியில் போயிடுது. ஸோ அந்த ஒரு ஃபாஸ்பரஸ் வெளியில் போகிறதுக்கு வந்து IF1ம் IF2ம் இனிஷியேஷன் ஃபேக்டராக இருக்கும்போது அடிஷ்னலாக ஜிடிபியும் அங்கே வேலை செய்யுது. அதாவது ரிலீஸ் ஆகுது. இனிஷியேஷன் ஃபேக்டர்லேருந்து ஜிடிபி ஹைட்ரலைஸ் ஆகுது. அப்படி ஹைட்ரலைஸ் ஆகும்போது IF1ம் IF2ம் ஜிடிபியும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து mRNA tRNAவை அசம்பிள் பண்ணியாச்சு. இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸில் அசம்பிள் பண்ண பிறகு இந்த IF3 வந்து யாரோட சேரணும்? இந்த இனிஷியேஷன் காம்ப்ளெக்ஸில் mRNA, தட் இஸ் IF3 வந்து ரைபோசோமில் இருக்கிற 50S லார்ஜ் சப்யூனிட்டியோட சேர்ந்தால் முழு ப்ராசஸ் கம்ப்ளீட். அதாவது முழுசாக ரைபோசோம்ஸில் சேர்ந்தாச்சு 70S டைப்பில். அப்படி சேர்ந்த பிறகு ஜிடிபி வந்து ஹைட்ரலைஸ் ஆகணும். அப்போ ஹைட்ரலைஸ் ஆகும்போது எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி தேவைப்படும் போது IF1 and 2 அண்ட் ஜிடிபி வந்து ரிலீஸ் ஆகுது. அப்படிப்பட்ட எனர்ஜி வந்து தேவைப்படுது. எதுக்கு? ஜிடிபி வந்து ஹைட்ரலைஸ் ஆகுது. அப்போ அந்த ஹைட்ரலைஸ் ஆகும்போது தி நீட் த எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி தேவைப்படும் போது என்னவா மாறுது? IF1 IF2 அண்ட் ஜிடிபி வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஸோ இப்போ இந்த டயக்ராமை நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் த ஹெல்ப் இந்த இனிஷியேஷன் ப்ராசஸில். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் வந்து mRNA binds to the subunit along with the initiation factors. ஸோ இப்போது இந்த mRNA வந்து இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் IF1, 2, 3யோட mRNA சேருது. அப்படி சேரும்போது என்னென்ன தேவை? AUG, அந்த இது தேவை இல்லையா? இதுதான் mRNA. இவங்க சேரும்போது AUG தேவை. அந்த AUG இருக்கிற tRNA தேவை, ப்ளஸ் ஜிடிபி தேவை. அண்ட் இது எந்த சப்யூனிட்? 30S சப்யூனிட், ஸ்மால் சப்யூனிட்டோட சேருது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்.
இப்போ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா initiation of complex. Initiator tRNA F methionine binds with mRNA codon in P site and IF3 is released. இப்போ இந்த tRNA வந்து அந்த ஃபஸ்ட் இருக்கு இல்லையா AUGயோட சேருது, mRNAவோட சேரும்போது எது ரிலீஸ் ஆயிடுச்சு? இதோ இங்கே போயிருக்கு பாருங்க, F3 IF3 ரிலீஸ் ஆயிடுச்சு. IF3 ரிலீஸ் ஆயிடுச்சு. And third step, large subunits bind to complex IF1 and IF2 released. EF2TU binds to tRNA facilitating the entire to the A site. இப்போ என்ன சொன்னேன், 30Sம் this 30S இது 50S இவங்க ரெண்டும் சேர்ந்து நடக்குது. இந்த tRNA ஓட சேரும்போது ஹைட்ரோலைசஸ் ஜிடிபியோட என்னது ஹைட்ரோலைசஸ் நடக்குதா? நடக்கும்போது இங்கே என்ன ஃபார்ம் ஆகுது? ஜிடி ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் IF1ம் IF2ம் வெளியில் ரிலீஸ் ஆகிடுது. இதுதான் இனிஷியேஷன் ப்ராசஸ். Next step is elongation. So elongation is the second phase of translation. So இதோட ரெண்டாவது கட்டம் எதுன்னு சொன்னால் டிரான்ஸ்லேஷனோட ரெண்டாவது கட்டம் வந்து elongation. Once both the subunits of ribosomes are assembled with mRNA binding sites for two charged tRNAs are formed. So ரெண்டு சப்யூனிட்ஸும் இப்போ சப்யூனிட்ஸ் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடுச்சு mRNAல இருந்ததுன்னா அப்போ ரெண்டு சார்ஜ் tRNAவோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. So the site in the ribosomes are referred as amino acyl site, that is A site. A site என்ன? amino acyl site. The peptide site P site ன்னு சொல்கிறாங்க, exit site E site ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து elongation வந்து செகண்ட் ஃபேஸ், டிரான்ஸ்லேஷனில் ரெண்டாவது பகுதி. இதில் ரெண்டு சப்யூனிட்ஸுமே ரைபோசோம்ஸில் இன்வால்வ் ஆகுது. mRNAவோட சேர்ந்த உடனே இப்போ ரெண்டு சைட் இன்வால்வ் ஆகிறதுனால ரெண்டு சப்யூனிட்ஸ் அதாவது mRNAவோட ஜாயின் ஆகிறதுனால ரெண்டு tRNAவும் வேலை செய்யலாம், சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஸோ அப்போது இந்த சைட் இந்த ரைபோசோம்ஸில் என்னென்ன சைட் இருக்குன்னா ஏ சைட். ஏ சைட்டுன்னா அமினோ ஆசிட் சைட் or amino acyl site. P site na peptide site. Exit site na E site. The charged initiator tRNA binds to the P site. இப்போ charge ஆன tRNA யாரோட சேர்வாங்க? P site. So P site na என்னன்னு சொல்லியிருக்கேன்? Peptidal site. So peptidal bondோட tRNA சேர்வாங்க. அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரோட்டீன் அதாவது ப்ரோகேரியாட் டிரான்ஸ்லேஷனில் வந்து செகண்ட் tRNA வந்து ஏ சைட்டோட ரைபோசோம்ஸோட ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிட்வீன் ஆன்டிகோடான் அண்ட் செகண்ட் கோடான் இன் mRNA. இதுதான் ஸ்டெப் 1. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் ப்ரோகேரியாட்டிக் டிரான்ஸ்லேஷன் இஸ் டு பொசிஷன் த செகண்ட் tRNA அட் ஏ சைட் ஆஃப் த ரைபோசோம்ஸ் to form hydrogen bonds between its anticodon and the second codon on the mRNA. This is the step 1. இப்போ ரெண்டு டைப் ஆஃப் tRNA சார்ஜ் ஆகலாம். அந்த சார்ஜ் வந்து tRNA சேர்ற இடத்துக்கு பேர் வந்து P சைட்னா பெப்டைடல் சைட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரோகேரியோட்டிக் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் tRNA வந்து ரைபோசோம்ஸோட சேரும்போது ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபார்ம் எதுக்கு நடுவில்னா ஆன்டிகோடானுக்கும் செகண்ட் கோடான் mRNAல இருக்கிற செகண்ட் கோடானுக்கும் ஃபார்ம் ஆகுது. அதுதான் ஸ்டெப் 1. ஸோ இந்த ஸ்டெப் 1ல தட் இஸ் திஸ் ஸ்டெப் 1 requires the correct transfer RNA, another GTP and two proteins called elongation factors E1 TS and EF, that is EFTS and EFTU. These are the two elongation factors. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு வந்து கரெக்டான tRNA தேவை, இன்னொரு GTP தேவை, ஏன்னா எனர்ஜி கொடுக்கணும் இல்லையா GTP, அண்ட்
2 ப்ரோட்டீன்ஸும் தேவை. இது எல்லாத்தையும் சேர்ந்து சொல்கிறது தான் elongation factors. அதாவது elongation factor TS and elongation factor TU. So once the charged tRNA molecule is positioned at A site, the enzyme peptidal transferase catalyzes the formation of peptide bonds that links the two amino acids together. இப்போது சார்ஜ் tRNA வந்து அதோட பொசிஷனான A சைட்டில் வந்துடுச்சுன்னா இந்த பெப்டைடல் டிரான்ஸ்ஃபரேஸ் என்சைம் என்ன வேலை செய்யும்னா பெப்டைட் ஃபார்ம்ஸை 2 அமினோ ஆசிட்ஸ்குள்ளே ஃபார்ம் பண்ணிடும். அப்படி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டெப் தான் செகண்ட் ஸ்டெப். At the same time, the covalent between the amino acid and tRNA occupying the P site is hydrolyzed. அதாவது இந்த மாதிரி நடக்கும்போது, அதாவது இந்த முன்னாடி ஸ்டெப் வந்து அமினோ ஆசிடும் பெப்டைட் பாண்ட்ஸும் ஃபார்ம் ஆகுது இல்லையா 2 அமினோ ஆசிட்ஸ்குள்ளே. அப்படி நடக்கும்போது அட் த சேம் டைம் வந்து கோவேலண்ட் பாண்ட் வந்து அமினோ ஆசிட்ஸ்க்கும் tRNAக்கும் ஃபார்ம் ஆகுது. அப்படி ஃபார்ம் ஆகும்போது பி சைட்டில் ஹைட்ரோலைசஸ் நடக்குது, பிரேக்கேஜ் நடக்குது, புரோக்கன். tRNAக்கும் அமினோ ஆசிடுக்கும் கோவேலண்ட் பாண்ட் வந்து பி சைட்டில் ஆக்குப்பை பண்ணிக்குது. அப்படி ஆக்குப்பை பண்ணும்போது புரோக்கன் நடக்குது, அதாவது ஹைட்ரோலைசஸ் நடக்குது. ஹைட்ரோலைசஸ்னா brokening of the covalent bonds. The product of this reaction is a dipeptide which is attached to the 3' end of the tRNA still reading in the A site. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு டைபெப்டைட்னா 2 பெப்டைட் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால, அதாவது ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனாலையும் கோவலண்ட் பாண்ட் பிரேக் ஆகிறதுனாலையும் 2 டைபெப்டைட் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிறதுனாலும் அது யாரோட அட்டாச் ஆயிருக்காங்கன்னா 3' end of tRNAவோட அட்டாச் ஆகிட்டு அந்த ஏ சைட்லேயே இருக்காங்க. So for elongation to be repeated, the tRNA attached to the P site, which is now charged, is released from the large subunits. ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது, அதாவது ஏ சைட்லேயே எல்லாம் இருக்கிறாங்க, அதாவது டைபெப்டைட் பாண்ட்ஸு, tRNA ரீடிங் ஃப்ரேம் இதெல்லாமே இருக்கும்போது எலாங்கேஷன் வந்து tRNAலேருந்து அட்டாச் ஆகிட்டே இருக்குது. பி சைட்டோட அட்டாச்மெண்ட்லேயே இருக்கும்போது இப்போ tRNA வந்து லார்ஜ் சப்யூனிட்லேருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. அப்போ அந்த சார்ஜ் வந்து குறையுதாங்க. ஸோ த அன்சார்ஜ் tRNA moves through the E site on the ribosomes. E siteனா elongation site. அங்கேருந்து அன்சார்ஜ், அதாவது இந்த அமினோ ஆசிட் வச்சுருந்தா சார்ஜ், அந்த அமினோ ஆசிட் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அன்சார்ஜ் tRNA வந்து ரைபோசோம்ஸ்லேருந்து மூவ் ஆகுறாங்க. The entire mRNA tRNA as one, that is entire mRNA tRNA amino acid 1 amino acid 2 complex shift in a direction of P site by a distance of 3 nucleotides. அதாவது இப்போ mRNA tRNA இதில் 2 அமினோ ஆசிட் சேர்ந்துருக்கு இல்லையா, அமினோ ஆசிட் 1 அமினோ ஆசிட் 2. இவங்க ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்காங்க. இவங்க எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க, மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா பி சைட்டோட டிஸ்டன்ஸ்லேயே மூவ் ஆகிட்டு இருக்காங்க 3 நியூக்ளியோடைட்ஸோட. ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம என்னன்ற சொல்கிறோம்னா ஸ்டெப் 3. This step requires several elongation factors EFs and the energy derived from hydrolysis of GTP. ஸோ இந்த மாதிரி ஒரு, அதாவது இந்த மூமெண்ட், அதாவது mRNA tRNA அமினோ ஆசிட் 1 அமினோ ஆசிட் 2 இந்த காம்ப்ளெக்ஸ் மூவ் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவை. அண்ட் நிறைய எலாங்கேஷன் ஃபேக்டர்ஸும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. இந்த எனர்ஜி எப்படி கிடைக்குதுன்னா ஜிடிபி வந்து பிரேக் ஆகுது, ஹைட்ரோலைசஸ் ஆகும்போது அந்த எனர்ஜி கிடைக்கும்போது இந்த மூமெண்ட் நடக்குது. ஸோ திஸ் ரிசல்ட்ஸ் இன் த third triplet of mRNA to accept the charged tRNA in the A site. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும்போது இப்போ 3ஆவதாக ஒரு ட்ரிப்ளெட் கோடிங்கை mRNA அக்செப்ட் பண்ணணும். அப்போ அங்கே இன்னொரு tRNA வந்து சேருது, சார்ஜான ஒரு tRNA வந்து ஏ சைட்டுக்கு வந்து சேருது. அதுதான் ஸ்டெப் 4. ஸோ த சீக்வன்ஸ் ஆஃப் elongation is repeated over and over. ஸோ இந்த சீக்வன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, அதாவது மூவ் ஆகுது, அன்சார்ஜ் ஆகுது, திரும்பி சார்ஜ் ஆகுது, மூவிங், ஷிஃப்டிங், அமினோ ஆசிட் 1 அமினோ ஆசிட் 2 அமினோ ஆசிட் 3
4 அப்படி போயிட்டே இருக்குது. அந்த ஸ்டெப் தான் ஸ்டெப் 5லையும் ஸ்டெப் 6லையும் நடக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட், an additional amino acid is added to growing the polypeptide chain each time the mRNA advances through the ribosomes. ஸோ அந்த ஆடிங் வந்து அமினோ ஆசிட் சேர அந்த பாலிபெப்டைட் செயின் வளர்ந்துக்கிட்டே போகுது. இது யாருக்கு நல்லது? ரைபோசோம்ஸுக்கு தானே நல்லது. அப்போ தானே ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். Once a polypeptide chain is assembled, it emerges out from the base of the large subunit. ஸோ இப்போ பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஃபார்ம் ஆன பிறகு ஒரு ஸ்டேஜில் போயிட்டு அசம்பிள் ஆகும். ட்ரிப்ளெட்ஸாக ஒவ்வொரு ட்ரிப்ளெட்ஸாக அசம்பிள் ஆகும். அப்படி அசம்பிள் ஆகும்போது யார்கிட்ட இருந்து வெளியில் வருது இந்த அசம்பிளிங்? பேசஸ் லார்ஜ் சப்யூனிட்ஸ்லேருந்து வெளியில் வருது, ஃபார்ம் ஆகி வெளியில் வருது. ஓகே, ஸோ இது elongation phase-ஓட டயக்ராம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the second charge tRNA has entered A site, facilitated EF-TU first, and the elongation steps commences TU, that is dermo and unstable one. ஸோ இப்போ இதுதான் லார்ஜ் சப்யூனிட்ஸ். இங்கே mRNA ரீட் ஆகிட்டே இருக்குது. இப்போது செகண்ட், இது வந்து ஃபஸ்ட்டு சார்ட் tRNA, இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. அண்ட் இங்கே வந்து GTP தேவைப்படுது. அவங்க ப்ரோக் பண்ணி GDP-யாக இருக்காங்க. GTP வந்து GDP-யாக மாறி இருக்காங்க. அந்த செகண்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜில் அன்சார்ஜ் ஆகிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து கோட் ஆகிடுச்சு, அவங்க வெளியில் வந்துட்டாங்க. தட் இஸ் கோடட் tRNA வந்து, அதாவது அன்சார்ஜ் ஆகிட்டாங்க. அமினோ ஆசிட்ஸ்க்கு வந்து ரீட் பண்ணி முடிச்சுட்டாங்க, அவங்க வெளியில் வராங்க. தட் இஸ் UAC என்ற tRNA இருக்கிற ஆன்டிகோடான் வந்து வெளியில் வந்துடுறாங்க. ஸோ டைபெப்டைட் பாண்ட் ஃபார்ம்ஸ், அன்சார்ஜ் tRNA மூவ்ஸ் டு E site அண்ட் தென் அவுட் ஆஃப் ரைபோசோம். ஸோ E சைட்லேருந்து சார்ஜ் ஆகிடுச்சு, அதாவது எலாங்கேஷன் சைட்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஓகே, அண்ட் த ஃபோர்த் இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப்பில் தேர்ட் சார்ஜ் tRNA has entered into the A site, facilitated by EF-TU. Second elongation step begins. ஸோ செகண்ட் எலாங்கேஷன் ஸ்டெப், இப்போ ஃபஸ்ட்டு ஒன்னும் போயாச்சு, இப்போ இது செகண்ட் ஒன். ஸோ செகண்ட் tRNA-லையும் சார்ஜ் முடியுது, அப்போ அதுவும் வெளியில் வரப்போகுது. அப்போ அங்கேயும் ஒரு GTP தேவைப்படுது, A சைட்டுக்குள்ளே என்டர் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த சைட்டில் மேலே mRNA வந்து பெருசாகிட்டே வருது, அது பார்க்கலாம் இல்லை? அதை பார்த்து ஃபஸ்ட்டு வந்து 2 இருந்தது, இப்போ 3 இருந்தது, பின்னாடி 4 வந்துகிட்டே இருக்குது. அந்த வரும்போது இந்த சார்ஜான tRNA வந்து ஜாயின் ஆகிட்டே வருது. இந்த கோடான அமினோ ஆசிடை கேரி பண்ணுற அந்த tRNA வந்து கேரி பண்ணி கிளைசின், த்ரியோனைன் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே வருது. பாருங்கள், the mRNA has shifted by 3 bases EFG, facilitated the translocation step. First elongation step completed. First elongation முடிஞ்சிடுச்சு. அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப்பில் வந்து ட்ரைபெப்டைட், அதாவது ட்ரைபெப்டைட்னா 3 பெப்டைட் பாண்ட்ஸ், அதாவது இந்த பாண்ட்ஸ்க்கு நடுவில் ஹைட்ரஜன் அண்ட் கோவலண்ட் பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ட்ரைபெப்டைட் ஃபார்ம் ஆகிடுச்சு. செகண்ட் எலாங்கேஷன் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது அந்த செகண்ட் எலாங்கேஷன் கம்ப்ளீட் ஆன உடனே யார் வெளியில் வந்துடுவாங்க? இந்த செகண்ட் tRNA இருந்தது இல்லையா, அவங்க வெளியில் வந்துட்டாங்க. வந்த பிறகு இப்போ இந்த பெப்டைட் பாண்ட்ஸோட மெனி எலாங்கேஷன் ஸ்டெப்ஸ் தேவை. நிறைய எலாங்கேஷன் ஸ்டெப்ஸ் சேர mRNA ஸ்டாண்டு வந்து பெருசாகிட்டே போகுது, கோடிங் ஸ்டாண்ட் வந்து பெருசாகிட்டே போகுது. 6th வந்து பாலிபெப்டைட் செயின் வந்து சிந்தசைஸ் ஆகுது அண்ட் எக்ஸிஸ்டிங் ரைபோசோம். ஸோ இந்த பாலிபெப்டைட் செயின் இப்போ 5' வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது, நிறைய பாலிபெப்டைட் செயின் ஃபார்ம் ஆகிட்டே வருது. ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் ஃபார்ம் ஆகும்போது tRNA வந்து அமினோ ஆசிட்ஸை கேரி பண்ணும். அந்த கேரி பண்ணி அது சேர்றதுக்கும் பிரிக்கிறதுக்கும் வந்து எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜி எதுலேருந்து எடுத்துக்கிறாங்க? GTP-லேருந்து எடுத்துக்கிறாங்க.
Next, last step, termination. So இந்த termination is the third phase of translation. இதுதான் மூணாவது கடைசி கட்டம்னு சொல்லுவாங்க, termination, stopping point. So the termination of protein synthesis occurs when one of the 3 stop codons appear in the A site of the ribosomes. அதாவது 3 codons வந்து A site of the ribosomesல ஃபார்ம் ஆச்சுன்னா முடிஞ்சது protein synthesis ன்னு அர்த்தம். So the terminal codon signals with the action of GTP dependent release factor, which cleaves the polypeptide chain from the terminal RNA, releasing, that is terminal tRNA, releasing it from the translation complex. That is the step 1. அதாவது முடிஞ்சது, ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ இந்த ஜிடிபி வந்து ஒரு ஃபேக்டரை ரிலீஸ் பண்ணும்போது பாலிபெப்டைட் செயினை உடைக்கும், க்ளீவ்ஸ்னா உடைக்கும். அப்போ உடைக்கும் போது அதில் இருக்கிற ஃபைனலாக இருக்கிற டிஆர்என்ஏ வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்போ அது எதுலேருந்து ரிலீஸ் ஆகுது? டிரான்ஸ்லேஷன் காம்ப்ளெக்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். The tRNA is then released from the ribosomes, which then dissociated in its subunits. இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, ரைபோசோம்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகணும், அது செகண்ட் ஸ்டெப். ஸோ ரைபோசோம்ஸில் இருந்து அசோசியேஷனில் விட்டு பிரிஞ்சிடணும். இந்த tRNA இந்த சப்யூனிட்ஸில் இருக்கிற அசோசியேஷனில் விட்டு பிரியணும், அது செகண்ட் ஸ்டெப். ஸோ இது வந்து டெர்மினேஷன் ஸ்டெப்பு. இதில் வந்து tRNA அண்ட் பாலிபெப்டைட் செயின் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த tRNA இங்கே கோட் ஆகிட்டே வருது. லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன ஆகுது, இங்கே இருக்கிற இந்த tRNA வந்து ஏ சைட், அதாவது இந்த சைட் ரைபோசோமை விட்டு வெளியில் வந்துடணும். ஸோ வெளியில் வர ஆரோ மார்க் காட்டியிருக்கு. இப்போ அந்த ரைபோசோம்ஸ் வெளியில் வந்த உடனே இந்த பாலிபெப்டைட் செயின் வந்து இந்த 2 சப்யூனிட்ஸ், அதாவது 30 சப்யூனிட்ஸ் வந்து ஸ்மாலர் அண்ட் 50 சப்யூனிட்ஸ் ரெண்டும் பிரியுது. அதாவது வெடிது, க்ளீவ் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லையா, பிரிச்சுட்டு இந்த பாலிபெப்டைட் செயின், அதாவது ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆயாச்சு. அப்படி அந்த ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன எனர்ஜி வேணும்? ஜிடிபி. அதாவது எனர்ஜி வேணும், எதுலேருந்து எடுத்துக்குது? ஜிடிபிலேருந்து எடுத்துக்குது. ஸோ ஜிடிபி ப்ளஸ் பி ப்ளஸ் எனர்ஜி தேவைப்படுது ஒரு ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ அந்த டெர்மினேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த ஜிடிபியோட சேர்ந்து இந்த ப்ராசஸை நிறுத்துது. முடிஞ்சது, ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆயாச்சு. இந்த ஃபோல்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோல்டிங்ஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் என்னது? ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஃபைனலாக ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆயாச்சு. அதாவது டிரான்ஸ்லேஷனில் 3 பார்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இனிஷியேஷன், elongation and termination. இந்த 3த்துலேயும் சப்யூனிட்ஸோட லிங்க் ஆயிருக்கு. அதாவது நம்ம இங்கே படிக்கிறது வந்து ப்ரோகேரியாட்ஸை மட்டும்தான் படிக்கிறதுனால நம்ம ப்ரோகேரியாட்ஸோட ரைபோசோம்ஸ் வந்து 30 years 50 years, ஃபஸ்ட்டு 30 years இன்வால்வ் ஆகுது இனிஷியேஷனில், அண்ட் எலாங்கேஷனில் 50 yearsம் சேர்ந்து இன்வால்வ் ஆகுது. இது ரெண்டும் சேர்ந்து இன்வால்வ் ஆன பிறகு தான் ப்ரோட்டீன்ஸ், அதாவது அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணிகிட்டே வந்து எலாங்கேஷன் நடக்கும். எலாங்கேஷன் முடிஞ்ச உடனே டெர்மினேஷன் நடக்கும். ஸோ அந்த டெர்மினேஷனில் ஸ்டாப்பிங் கோடான்ஸ் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக டிஆர்என்ஏ வந்து வெளியில் வந்துடும். அந்த டிஆர்என்ஏ வெளியில் வந்த பிறகு இந்த ஜிடிபி வந்து எனர்ஜியை வச்சு இந்த 2 சப்யூனிட்ஸை பிரித்து அந்த பாலிபெப்டைட் செயின்லேருந்து ஒரு ப்ரோட்டீனை சிந்தசைஸ் பண்ணிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.